விட்டாங்கல்ல, அன்சாரிகள்கிட்ட ஜாயிண்ட் பண்ணி விட்டாங்கல்ல, அதுல கூட இவருக்கெல்லாம் இடமில்லாம போச்சு. மிஞ்ச நாளுக்கு தான் தங்கினாங்க. நீ சகோதரன் நீ சகோதரன் நீ சகோதரன் தங்கினாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி வந்த ஆளுக்களை பள்ளியாசல் வச்சு விட்டாங்க. இவருக்கு சகோதரன் கூட கிடைக்கல. உள்ளூர்ல ஒரு சகோதரன் கிடைச்சா கூட அங்கிட்டு போயிருப்பாரு. இவருக்கு ஒரு போக்கணும் இல்லாம பள்ளிவாசல்ல ஒரு சுமார் 70 பேர் நினைஞ்சாங்க, தங்கி கிடந்தாங்க. அதுல ஒரு அழகுனா, அதனால மற்றவங்க எல்லாம் தொழில் திறந்து போயிருக்கும் பொழுது நான் அதுல கிடந்தேன்ல, எனக்கு நிறைய தெரியத்தானே செய்யும், நிறைய தெரிஞ்ச நிறைய தானே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு. அதான் முக்கியம். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னன்னாஸ யகூலுன அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய சொல்றாரு என்று மக்கள் என்னை பற்றி விமர்சிக்கிறார்கள். லவ்லா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வேதத்திலே 2 வசனங்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹத்தஸ்து ஹதீஸா, ஒரு ஹதீஸை நான் அறிவித்திருக்க மாட்டேன். நான் எதுக்கு ஹதீஸ்லாம் சொல்றேன்னு கேட்டா, குர்ஆன்ல 2 வசனத்தை பார்த்துட்டேன், அதுக்கு பயந்துகிட்டு தான் எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் விமர்சிச்சுக்க, நான் சொல்லதான் செய்வன் நான் சொல்றேன். அந்த வசனம் என்ன, அதை ஓதி காட்டுறாரு. என்ன ஓதுறாருன்னா, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, யார் நம்முடைய தெளிவான வசனங்களை நாம் இறக்கி வைத்த நேர்வழியை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு, மலக்குடைய சாபம் இருக்கு. நல்லா குர்ஆன்ல கண்டிக்கிறான். அல்லாஹ் அருளிய வேதத்தை, அல்லாஹ் அருளிய நேர்வழியை பொதுமக்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது அதை மக்களுக்கு மறைக்க கூடாது, மறைத்தார்களே ஆனால் குற்றவாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஒரு வசனம், அந்த வசனத்தை பார்த்து நான் என்ன பண்றேன், அப்ப குர்ஆன்ல உள்ளத, ஹதீஸ்ல உள்ளத, மார்க்கத்தில் உள்ளத பொதுமக்களுக்கு மின்பாதிமா பையன்னாகுல் இன்னாஸ், மக்களுக்காக நான் பொதுவாக விளக்கிய பிறகு அதை போய் எவராது மறைத்தாரையானால் அவர்களுக்கு சாபம் இருக்கு நல்லா கண்டிக்கிறான். அந்த கண்டனத்திற்குரியவன நான் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு தான் தெரிஞ்ச ஹதீஸை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெரிஞ்சதை சொல்லாம இருந்தா மறைச்ச குற்றமாயிரும். எனக்கு 100 தெரியுது, அது 2 சொல்லிட்டு 98 மறைச்சேன்னு சொன்னா அந்த குற்றவாளி ஆயிடுவான்ல அப்படிங்கிறார் அபூ ஹுரைரா. அப்ப அபூ ஹுரைரா இது புகாரில் 118 2350. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கேரக்டர் என்ன நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, மார்க்க விஷயத்தை அவர் மறைக்க மாட்டார், மறைப்பது தப்பு என்று அவர் விளங்கி வைத்திருக்கிறார். அது பெரிய பயங்கரமான குற்றமாகிவிடும் என்று விளங்கி இருக்கிற அவர் மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி மறைத்திருப்பார், மறைத்திருக்க மாட்டார். அவர் மறைத்திருக்கிறார்னு சொல்றார். அவரே அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த செய்தியை நான் சொன்னால் என் கழுத்து அறுக்கப்பட்டுரும், கழுத்து அறுக்கப்பட்டு விடும் என்று சொல்வாரையானால் அப்ப அது என்ன மேட்ரு இல்ல, கண்டிப்பா அந்த மெஞ்ஞான மேட்டர்லாம் கிடையாது. மெஞ்ஞான சொன்னா கழுத்து அறுக்கப்படுமா? இவங்க சொல்லக்கூடிய ஒரு மெஞ்ஞானத்தை சொன்னா சொர்க்கம் இப்படித்தான் இருக்குன்னு வர்ணிச்சா கழுத்து அறுத்து போடுவாங்களா? அது உலக மேற்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முன்னறிவிப்புகளை செஞ்சாங்க. இன்னென்ன காலத்துல இன்னென்ன மாதிரி ஆட்சியாளர் வருவாங்க, இவன் கெட்ட ஆட்சியாளர்கள், இந்த இப்படிலாம் அறிவிச்சு செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல நம்ம அமல் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை, இதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அதை சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி இருந்தாங்க. அப்ப அபூ ஹுரைரா காலத்தில் ஆட்சி பண்ணாங்க பாருங்க, மோசமான ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மருவான் மாதிரி ஆட்கள்லாம் அந்த ஜெனரேஷன் உள்ள ஆளுக்கு தானே மார்க்கத்தை தலைகளை மாற்றக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதை இப்ப சொன்னாங்க என்ன பண்ணுவாங்க, இவனை பத்தி ரசூலுல்லாஹ் எச்சரிச்சுட்டாங்கன்னு சொன்னாருன்னு அறுத்துருவான்ல. அப்ப கழுத்தை அறுத்துருவாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கழுத்தை அறுக்கிறது எப்ப அறுப்பான், ஆட்சியில் உள்ள அறுப்பான், கவர்மெண்ட் தான் அறுப்பான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னென்ன மாதிரி ஆட்சி வரும், இன்னென்ன மாதிரி மோசமான ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள், அவர்களுக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு சும்மா முன்னறிவிப்பு, சில ஆட்களுக்கு மட்டும் உள்ளது. நமக்கு சொல்ல என்ன நன்மை, அந்த காலத்துல கடந்து நம்ம வந்து விட்டோம். இது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது போய் நம்ம சொல்லிவிட்டு இதுக்காக வேண்டிய கழுத்து எடுத்து சாவணுமா, நம்ம ஓட்டு மார்க்கத்தை சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்றது மார்க்கத்துக்கு உரியதை எல்லாம் மறைக்க கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிறாரு. அதை அவர் கரெக்டா சொல்லிட்டார். மார்க்கம் தொடர்பு இல்லாம முன்னறிவிப்புகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்தை சொன்னார்கள். அது அனைவருக்கும் உள்ளது கிடையாது, அமல் கூறியது கிடையாது. அந்த விஷயத்தை அவர் மறைச்சாரு. ஏன் மறைச்சாருன்னு கேட்டா, கழுத்து அறுக்கப்பட்டுரும், மோசமான ஆட்சியா, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நம்மளுக்கு கழுத்து அறுத்துருவான்னு ஒண்ணு இருந்தா நம்ம என்ன செய்யலாம், சிலதை மறைச்சிக்கலாம்ல, முன்மான கூட இல்லைன்னு சொல்லலாம்ல, கழுத்து அறுத்துருவான்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு செஞ்சார தவிர, சரி நான் கேட்கிறேன், கழுத்து அறுத்துருவாங்கன்னு பயந்துகிட்டு ஒருத்தையும் சொல்லல இல்ல, உனக்கு எப்படி தெரியும்? முடிவு, அதாவது அவரே சொல்லிட்டாரு எனக்கு கழுத்து அறுத்து போடுவாங்க, நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அப்ப கழுத்து அறுத்து வாங்கிக்கிறான்னு சொல்லாம போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொல்லாம போற ஒரு செய்தி உடனே எப்படி எந்த செய்திட்ட சொல்லிட்டு போனாரப்ப எப்படிப்பா நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க? அவர் தான் ஒருத்தையும் சொல்லல இல்லையா? அப்ப இதெல்லாம் வேணும்னு செய்யறது. இதை விட நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கணும் கேட்டா,
அவங்களுடைய நாணயத்தின் மீது இருக்கணும். அவங்கள அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? இவர் கரெக்டான முறையில் பணியாற்றுவார். நம்ம தேர்ந்தெடுக்கிறால் ஏமாத்தி போயிருவாங்க. நல்ல வேலைக்காரன் நினைப்போம், அல்வா கொடுத்து ஓடிப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தேர்ந்தெடுக்கிறா? அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய செலக்ஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது. அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சுமத்தின கடமை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே பல்லிகு மா உன்சில இலைக், உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. இது ஆர்டர். அருளப்பட்டதை பாதியை சொல்வீராக சொல்லப்படவில்லை. அல்லாஹ் என்ன ஆர்டர் பண்றான்? பல்லிகு மா உன்சில இலைக் ரப்பிக்க, உமது இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்வீராக. இல்லம் தஃபால், அப்படி நீ செய்யவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அவனுடைய தூது செய்தியை நீ எடுத்து சொன்னவராக ஆக மாட்டீர் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டா, சொன்னதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். எதையும் மறைச்சிடக்கூடாது, எதையும் ஓபன் பண்ணாம இருக்க கூடாது. எல்லாருக்கும் அடிச்சு தள்ளி விட்டு போயிரு அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது, அது எப்படி இது உனக்கு மட்டும், இது உனக்கு மட்டும் சொல்லுவாங்க? சொன்ன அந்த டியூட்டியை ஒழுங்கா செய்யலங்கன்னு அல்லாஹ், நான் உனக்கு என்ன தந்தன சொல்லிவிடு மக்கள்கிட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, இது எங்க இருக்கு? 5வது சூராவுல 67வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னமா அலா ரசூலினா, நம்முடைய தூதருடைய கடமை என்ன தெரியுமா? அல் பலாகுல் முபீன், தெளிவா எடுத்து சொல்வதுதான். அவருடைய ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் இருக்கு. தூதருக்கு கொடுத்த ஒரே வேலை என்ன, ஒரே டியூட்டி என்ன? அலா ரசூலினா அல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதுதான் நம்முடைய தூதருக்குரிய ஒரே பணி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 5:92 16:82 சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், இன்னமா அலைக்கல் பலாகுல் முபீன், நபியே உன்னுடைய ஒரே டியூட்டி என்னவென்று சொன்னால் பலாக எடுத்து சொல்வது. எப்படி எடுத்து சொல்வது? அல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதனுடைய கடமை. தெளிவா போட்டு உடைச்சிரு அப்படிங்கிறான். 24:54 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூலுக்கு தெளிவா எடுத்து சொல்வதை தவிர வேற கடமை இல்லைங்கிறான். அனுப்புனது அந்த ஒரு வேலைக்கு தான், அனுப்புனது எதுக்கு தான்? இந்த ஒரு வேலையை தவிர வேறு வேலைக்கு உன்னை அனுப்பல அப்படிங்கிறான். இதே கருத்து 29:18 இருக்கிறது, 64:12 இருக்கிறது. இதை விட 72வது சூறால அல்லாஹ் ஒன்று சொல்றான், ரசூல்மார்களை அனுப்பிட்டு முகமதே நீ ஒழுங்கா சொல்றியான்னு கண்காணிக்கிறதுக்கு வேற பின்னாடி மலக்க விட்டுருக்காங்க. ஒழுங்கா இருந்துக்கு அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு ரசூல் அல்ல அனுப்புனாலும் அந்த ரசூலோட யாரை அனுப்புவானா? மலக்குகளையும் முன்னையும் பின்னையும் நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன். எதுக்கு அனுப்பி இருக்கிறேன் கேட்டா, லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், தங்கள் இறைவனுடைய தூது செய்தியை ஒழுங்காக சொன்னார்களா என்று தெளிவுபடுத்துவதற்காக, அம்பலப்படுத்துவதற்காக கண்காணிப்பாளர் மலக்குகளையும் சேர்த்து அனுப்புறாங்க. ஒரு தூதரை அனுப்பி நம்பி அனுப்புவான். நம்பி அனுப்பிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, முன்ன ஒரு மலக்கு பின்ன ஒரு மலக்கு, 10ஐயும் கரெக்டா அவர் சொல்றாரா, அதை வாட்ச் பண்றதுக்கு தூதரை அனுப்பிவிட்டு நான் வாட்ச் பண்ணுவதற்கு மலக்குகளை முன்னை பின்னே அனுப்பி கொண்டிருக்கிறேன் சொல்லி 72வது சூறாவுல 26, 27, 28 ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அவர்கள் மறைத்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ், அதுல இறுதி பேருரை நிகழ்த்துறாங்க. அந்த பேருரையில எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவை எல்லாம் பேசி முடிச்சு விட்டு, யா அல்லாஹ் நான் ஒழுங்கா சொல்லிட்டேனா, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா மக்களுக்கு? அல்லாஹும்ம ஹல் பல்லக்துன்னு அல்லாஹ்வை நோக்கி பேசுறார்கள். புகாரில 1739வது ஹதீஸ்ல மக்களை நோக்கி கேட்கிறார்கள். அப்புறமேல அல்லாஹ்வை நோக்கி கேட்டுட்டாங்க, மக்களை நோக்கி கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லக்து, மக்களே உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? அப்ப அங்க இருந்து 2 பேர், இல்லையா நீங்க முக்கியமான ஆளு கூட தனியா சொன்னீங்கன்னு கேட்கணும். இது மாதிரி நடந்ததை கேட்டுப்பாங்கல்ல. மக்கள் எல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு சொல்றாங்க, அலா ஹல் பல்லக்து, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? எதையும் மறைக்காம வச்சுட்டேனா? என்ன பண்ணிருக்கேன்னு ஸ்பெஷலா நீங்க எங்களுக்கு சில அடிக்க மட்டும் சொன்னீங்கல்ல, அது எங்களுக்கு சொல்லலைன்னு யாராவது கேட்டாங்களா? எல்லாம் கோரஸா சொன்னாங்களா? ஹாலு நாம், ஆமா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க, ஒன்னோட விட்டு வைக்கல அப்படிங்கிறாங்க. அல்லாஹும்ம ஷஹித், அல்லாஹ் நீ சாட்சி. இவங்க என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்கங்கறாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க, என்னுடைய டியூட்டியை நான் கரெக்டா செஞ்சிருக்கிறேன், எனக்கு கொடுத்த ஒரே டியூட்டி என்ன? எடுத்து சொல்வது. கடைசி ஹஜ்ஜில சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் நான் எடுத்து சொல்லிட்டேன், மக்களே எடுத்து சொல்லிட்டேனா இல்லையா? அல்லாஹ்ட்டையும் சொல்றாங்க, மக்கள்கிட்டையும் சொல்றாங்க, எடுத்து சொல்லிட்டேனா இல்லையா? எடுத்து சொல்லாட்டி சொல்லு பார்ப்போம், குற்றம் தான் சொல்லு, நான் சொல்லாம விட்டேனா, மறைச்சிட்டேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம், இது புகாரில 1741, 5550 நம்ம பார்க்கிறோம்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த ஒரு கடுகளவு ஒரு மேற்றையும் மறைச்சது கிடையாது. அப்படியே போட்டு உடைச்சிருவாங்க. என்ன விஷயம் அல்லாஹ்ட்ட இருந்து வருதோ எதையெல்லாம் போட்டாங்க. நான் கேட்கிறேன், எதையெல்லாம் போட்டாங்கன்னு பாத்தீங்களா? ஒருத்தர் குருடர் வர்றாரு, கோவப்படுறாங்க, முகத்தை சுழிச்சிடுறாங்க, சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த குருடருக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, கண்ணு அவருக்கு தெரியாது. அவர் மனம் புண்படுறது கூட வேலையே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு விலங்கல பிறகு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவாரு. அதை கண்டிக்கிறான்ல, அபசவத்தவல்லா அஞ்சாகுல்லாமா, குருடர் வந்ததுக்காண்டி முகத்தை கடுக்கடுப்பாக்கிட்டியா? ஒரு தேடி ஒருத்தர் வர விரட்டி இருப்பியா? அவரை வேண்டாத பேருக்கு சொல்லிட்டு இருப்பியா நீ? அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான். மறைக்கிறாங்க, இதை மறைச்சிருப்பாங்க. எவ்வளவு டேமேஜ் ஆகும் நேம் அவளுக்கு. அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு குருடன் வந்ததற்காக நீ கடுகடுத்து விட்டாயே, முகத்தை சுழித்துக் கொண்டாயே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான்னு சொன்னா அதை சொல்லிருப்பாங்க இல்லங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்டதில் எதையாவது மறைப்பதாக இருந்தால் ஒன்னை மறைத்திருப்பார்கள். எதை மறைத்திருப்பார்கள்? அஹ்ஸாப்ங்கிற சூராவுல 33வது சூராவுல அவங்களுடைய ஒழுக்கத்தை டேமேஜ் பண்ற மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் இடம்பெற செஞ்சிருக்கிறான். அவங்களை அல்லாஹ் வான் பண்றான். எப்படி பண்றான்? நீ வந்து தக்ஷன்னாஸ, மனுஷனுக்கு பயப்படுறியா நீ? வல்லாஹு அஹப்பன் தக்ஷாஹு, அல்லாஹ்வுக்கு தான் பயப்பட வேண்டும் என்று இருக்க நீ மனுஷனுக்கு பயப்படுறியா? இது துஹ்வி பி நஃப்ஸிக வல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தியை நீ மனசுக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டு அதுக்கு மாற்றமாக நீ பேசுகிறாயா அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். ஸெய்துங்கிறவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இது சம்பவம் என்னன்னு கேட்டா, ஜெயினபுங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள். ஜெயினபுங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள். ஜெயிதுங்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். முன்னாடி வளர்ப்பு மகனுக்கு தடை செய்வதற்கு முன்னாடி அவரை எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க புள்ள மாதிரி. ஜெயித் இப்னு முஹம்மது தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அந்த காலத்துல. முகமதுடைய மகன் அவர் சொல்லுவாங்க. அந்த ஜெயிதுக்கு என்ன பண்றாங்க, மாமி மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஜெயினப் வந்து உயர்ந்த குலமா இருந்த காரணத்தினாலையும் இவர் வந்து அடிமை வம்சத்தில் இருந்த காரணத்தினாலையும் அவங்களுக்குள்ள அந்த பொருத்தம் சரியா வரல. அடிக்கடி பிரச்சனை, அது மாதிரியான ஒரு விவகாரங்கள் வந்துகிட்டே இருக்கு, சரியே வரல. அப்ப என்ன செய்யறாரு, ஜெயித் வந்து ரசூலுல்லாஹ் தகப்பன்கிற அந்தஸ்துல வைத்து வளர்ப்பு மகனா இல்லாட்டா கூட அவங்க தானே எல்லாம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, வாழ முடியல, அந்த அம்மாவோட எனக்கு வாழ முடியல, நான் வந்து டைவர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க டைவர்ஸ் பண்றா நல்லது. ஏன் பாக்குறாங்கல்ல, ரெண்டு பேரும் தெரியும்ல, இவரையும் தெரியும் அவங்களையும் தெரியும். மாமி மகளா இருக்கிறனால அவங்களுடைய கேரக்டர் தெரியும். இவர் வந்து நெருக்கமா நம்ம வளர்த்த பிள்ளையா இருக்கிறனால அதுவும் தெரியும். ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கிற பிரச்சனை, எது நடந்தாலும் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது. இது ஒட்டவே ஒட்டாது. இனிமே சேர்ந்து வாழ்றதுங்கிறது எந்த வகையிலையும் சரி வராது தெரியுது. அப்ப என்ன சொல்லியிருக்கனே, நான் டைவர்ஸ் பண்ண போறேன், அதான்ப்பா சரின்னு சொல்லியிருக்கணும். அதான சொல்லணும். ரெண்டு பேரையும் பாக்குறாங்க, ரெண்டு பேருக்கும் சரி வராதுன்னு தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும், சரி வராது, நல்லது நான் எடுத்த முடியும், நல்ல முடியும் சொல்லி இருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எதுக்குப்பா நீ டைவர்ஸ் பண்ற, நீ சேர்ந்து வாழ்வாப்பா, அதான் நல்லது அப்படின்னு ஒரு அறிவுரை அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க நானும் அப்படித்தானே சொல்லுவோம். நம்மள்ட்ட ஒருத்தர் வர்றாருங்க, நம்ம பக்கத்து வீடு, ரெண்டு பேரும் டெய்லி அடிச்சு கருப்பலா நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுல புருஷன் பொண்ணு அடிக்க டெய்லி என்ன இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, பாக்குறோம். மண்டை ஓட்ட இது அடிக்கிறான், வெட்டுறான், அவத்துக்கு ஆப்பக்கம்பத்துக்கு அடிக்கிறான், இவங்க கள்ளத்து அடிக்கிறான், அப்படி நடந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். அவன் நம்மள்ட்ட வந்து சொல்றான், இது சரிப்பட்டு நான் தலாக் சொல்லலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம், அதான் நல்லதுன்னு மனசுல நினைக்குவோம். சொல்லுவோமா, ஏன்பா சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவோமா? அதான் ஒருத்தர் நல்ல அவங்க பிரிஞ்சு போறதான் நல்லது தெரிஞ்சா கூட நம்ம ஒரு சொல்லுவோமா? யாராவது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்குவோம், நல்ல முடிவெடுத்தான், இது சேர்ந்து சரியா வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்வோம், அதெல்லாம் வேணாப்பா, அவர் பொண்ணுடைய வாழ்க்கை கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படி சொல்லுவோம். உள்ளுக்குள்ள என்ன நினைப்போம், பிரிஞ்சுட்டா நல்லது தானே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு மனித தன்மை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, பிரிஞ்சுட்டா நல்லதுன்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. வெளியில என்ன சொல்றாங்க, சேர்ந்துருப்பா, ஏப்பா உங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறாங்க. இது கண்டிக்கிறாங்கல்ல, அது உள்ள ஒண்ணு சொல்லி ஒண்ணு பேசுற. உள்ளத்துல என்ன நினைச்ச, பிரிஞ்சிருது நல்லது நினைச்சா இல்லையா? அப்ப அத்தனை வெளியே சொல்லணும். உள்ளத்துல நினைக்கிற ரெண்டு பேரும் பிரிஞ்சிருது நல்லது, வெளியில அட்வைஸ் என்ன பண்ற, இல்ல வேணாம் சேர்ந்து வாழுங்க. அது அல்லாஹ் கேட்கறான், இது துஹ்வி பி நஃப்ஸிக, உன் மனசுல ஒன்ன மறைச்சிக்கிட்ட வல்லாஹு முப்தீஹி, அது அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான்ல, மறைச்ச தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் கேட்கறான், நீ தக்ஷன்னாஸ, நீ மக்களுக்கு பயப்படுற, இப்படி அட்வைஸ் பண்ணா சரிங்கிறா, இவர் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்களே என்று என்ன செய்யற விமர்சனத்துக்கு நீ பயப்படுகிறாய். வல்லாஹு அஹக்கன் தக்ஷாஹு அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அருளிய வஹியை மறைப்பதாக இருந்தா இதை மறைச்சிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படுறான்னு எவ்வளவு கடுமையான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பயப்படாம